ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். ஒரு முறை இந்த பொருளை தானம் கொடுத்தா நம்மளோட நீண்ட நாள் வேண்டுதல் உடனே நிறைவேறும், எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனே தீரும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம். எல்லோரும் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக பெரியவாவை மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களோட எந்த இன்னல்களும் தீரும், வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகிறோம். பொதுவாக நம்ம கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஆன்மீகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்குது, படிநிலைகள் இருக்குது. அதில் ரொம்ப சுலபமானது இருக்குது, ரொம்ப கஷ்டமானது இருக்குது. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தவம் இருக்கிறது. தவம் இருந்து நம்ம ஒரு பெரிய வரத்தை வாங்கியிருக்காருலாம் நம்ம நிறைய கதையில் கேட்டிருப்போம். அந்த தவம்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போயிடும், ஆனால் அது அந்தளவுக்கு சுலபம் கிடையாது. அதாவது தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்து தவம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி மூலம் முதல்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கடுமையான பனிப்பாறையில் உட்காந்து பண்ணுறது, தீ மேலே இருந்து பண்ணுறது, ரொம்ப கூர்மையான ஊசி போல் முனை உள்ள கூர்மையான பொருட்கள் மேலே நின்றுக்கிட்டு தவம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி இறைவன்கிட்ட நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்ற சொல்லி கேட்பாங்க, சில கோரிக்கைகள் வைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் பண்ணக்கூடிய எத்தனையோ எளிமையான வழிகளை இறைவனே நமக்கு அமைச்சிருக்கிறார். அதில் ஒன்று தான் தானம். பெரியவா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளோட வாழ்க்கையில் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகாமல் சுருக்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு வாழ்க்கையாக இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்போவுமே கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்காது, அது சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் ரொம்ப நாளாக ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன் சார், என்னோடய பிரார்த்தனை மட்டும் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்கிறீங்க, நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு நடந்திருக்குலாம் போடுறாங்க, ஆனால் நானும் அதை தான் முயற்சி பண்ணுறேன், எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவே. அதேமாதிரி நான் ரொம்ப நாளாக ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், அது தீரணும் அப்படின்னா நான் நிறைய விஷயம் நிறைய பதிவுகளில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நடக்காமல் போயிருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு சுலபமான வழி. பொதுவாக எந்த ஒரு வேண்டுதல் கோரிக்கைகள், எந்த பிரச்சனை தீரணும், எதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், இல்லை எது சக்ஸஸாக உங்களுக்கு முடியணும்னாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தான் நீங்கள் நாடணும். ஏன்னா உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மாதத்தில் 2 முறை, வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 முறை போயிருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. எந்த ஒரு ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் எந்த கிரக பயிற்சியும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. எவ்வளோ மோசமான நாட்கள் கூட உங்களுக்கு ஃபேவராக போகும். அப்படி போகிற குலதெய்வத்துக்கு நான் சில பொருட்கள் சொல்கிறேன், இதெல்லாம் கொண்டு போயிட்டு நீங்கள் கொடுங்க, நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு ஒன்று சொல்லியிருந்தேன், அதில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு, அதையும் நான் சரி பண்ணி இதில் சொல்லிடுறேன். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி, போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சது ஒரு 1 கிலோவுக்கு குறையாமல் வெல்லம் நம்ம சக்கரை பொங்கலுக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லம் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். வீட்டில் வச்சுருந்து ஒரு நாள் இருந்து கோவிலுக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போய் உங்கள் கையால் கோவிலில் அதை கொடுக்கறது சிறப்பு. ஒருவேளை வெல்லம் வாங்கிக்க மாட்டாங்க, 99.99% வாங்கிப்பாங்க, ஏதோ 0.1% இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சிலர் வாங்காமல் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்கிறதில்ல. ஒருத்தர் சொன்னார் வாங்க மாட்றாங்க சார் அப்படின்னு. அப்படி இருந்தது அப்படின்னா நீங்களே உங்கள் கையால் சக்கரை பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்கள் கையாலேயே கொடுத்துருங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா சில கிரக இணைவு ஏற்படும், சில மோசமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஃபேவராக ஆகும். இதுக்கு நிறைய சக்தி இருக்குது. பொதுவாக வெள்ளத்துக்கு ஏன் சக்கரை பொங்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணணும், சக்கரை பொங்கல் வச்சு பண்ணணும். ஏன் சக்கரை பொங்கல் வைக்கணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. அந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அது குருவோட அம்சம். அந்த நவகிரகத்தையும் அதுக்குள்ளே அடைக்கிறோம் அந்த சக்கரை பொங்கல். நான் எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனோட அம்சம். அப்படியே ஒன்று ஒன்றா பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவகிரகமும் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த சக்கரை பொங்கலை நவகிரகத்துக்காகவும் நீங்கள் இது பண்ணி உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ண மாதிரி. அதே மாதிரி நல்ல விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யோ எண்ணெயோ உங்கள் சக்திக்கு என்ன இதுவோ அதை வாங்கிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொடுத்துடணும். இதை 2ஐயும் கொடுத்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் கோரிக்கையை வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஒரு 9 தேங்காய் மூடி. நான் என்ன சொல்லிட்டேன்னா அந்த வீடியோவில் 5 தேங்காயை உடைச்சா 10 தேங்காய் மூடி வரும்னு சொல்கிறதுக்கு பதில் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேன், உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபடுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன பண்ணிட்டேன்னா 10 தேங்காய் மூடின்னு சொல்கிறதுக்கு பதில் 10 தேங்காய்ன்னு சொல்லிட்டேன். தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் 9 தேங்காய் மூடி இருந்தால் போதும். அதாவது 5 தேங்காயை உடைச்சோம்னா 10 தேங்காய் மூடி கிடைக்கும். அந்த தேங்காய் மூடியில் 1 எடுத்துகிட்டு மீதி 9 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழை இலை பரப்பி, வாழை இலையில் டேரெக்டாக தேங்காய் மூடியை வச்சிங்கன்னா நிற்காது. அதனால் கொஞ்சம் அரிசி பரப்பி அது மேலே 9 தேங்காய் மூடியும் போட்டு நெய்யில் போடுறது ரொம்ப நல்லது. நெய்யை ஊற்றி 9 தேங்காய் மூடிலையும் திரி போட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கு என்னைக்கு பண்ணணும்,
இதில் வந்து ஒரு இது இருக்குது. என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலையும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலையும் பண்ணணும். ஒருவேளை ரெண்டுமே சேர்ந்து இருக்குது சார், அப்போ என்ன பண்ணலாம்? அமாவாசையிலையும் பண்ணுங்கள், பௌர்ணமியிலையும் பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். உங்கள் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போகிறீங்களோ அத்தனை முறை உங்களுக்கு நல்லது. எத்தனை தடவை பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ, எத்தனை தடவை அங்கே இருக்கிறீங்களோ அது அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ கோயிலில் உழவாரப்பணினா நம்ம கோயிலை கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறது ஆகச்சிறந்த பரிகாரம். உங்களோட கர்மா வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபுல்லாக இருக்குன்னா கூட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இது வந்து நான் அடுத்து சொல்ல போகிற தானங்கள் எல்லாமே உங்கள் குலதெய்வம் கோயிலேருந்து தொடங்கணும். அதுக்காக தான் குலதெய்வத்தை முதல்ல சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்த சொல்ல போகிறேன். இல்லை என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு. முதல் தானம், பெரியவா வந்து நம்மளோட கஷ்டம் தீரணும். பெரியவாட்ட ஒருத்தர் போய் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி நானும் வந்து நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறேன், வழிபாடெல்லாம் பண்ணுறேன் பெரியவா, இருந்தாலும் என்னோடய கஷ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்க தவிர எனக்கு முழுமையாக அதுலேருந்து ஈடுபாடு இல்லை, அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னதும் அப்படி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கு பெரியவா அவருக்கு ஒரு வழி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து பெரியவாவோட தரிசனத்துக்கு ஒரு நாள் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கிறப்ப வருவார். வந்தவுடனே ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பார். வந்து பெரியவாட்ட உட்காந்தவுடனே பெரியவா சொல்லுவாங்க, என்ன எப்படி போகுது அப்படின்னதும், நல்லா போகுது பெரியவா, கஷ்டம் இல்லை, எல்லாமே நல்லபடியாக நடக்குது, வருமானம் நல்லா இருக்குது, உத்தியோகம் கரெக்டாக போகுது, வீட்லேயும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷமாக போகுது, நீங்கள் சொன்ன அந்த எளிமையான ஒரு பரிகாரம் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு பெரியவா அப்படின்னதும், பெரியவா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, அதிதி போஜனம்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்பாங்க. அவருக்கு சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா, அதிதினா முதல்ல என்ன அப்படின்னா, சொந்தம் இல்லாத உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது, இதுதான் அதிதி போஜனம். அவர் பெரியவா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அன்னதானம், அதிதி போஜனம் சொல்கிற அன்னதானத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியை விளக்கக்கூடிய இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். முதல் தானம் வந்து அன்னதானம். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்மளோட கோரிக்கை நிறைவேறணும்னா அன்னதானம் பண்ணணும். என்னைக்கு பண்ணணும்? நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கனகதாரா சோஸ்திரம் ஒரு 21 நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, 21 நாளும் நீங்கள் அன்னதானம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது. உண்மையிலே 21 நாள் நீங்கள் அன்னதானம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கை 5-6 நாளுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து எவ்வளவு மோசமான கர்மாவும் தீர ஆரம்பிச்சிடும். உங்களோட ஆன்ம சக்தி கூட ஆரம்பிச்சிடும். அது மூலயமா உங்கள் மந்திர சக்தி வந்து உங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது உங்களை அழகாக வழி நடத்த ஆரம்பிக்கும். நீங்கள் சக்ஸஸாக போயிடுவீங்க. பெரியவாட்ட ஒரு கஷ்டத்துக்கு வந்தார்ல, பெரியவாக்கு அப்பா சொல்லுவாங்க என்னென்னா, கும்பகோணத்தில் காஞ்சி மடம் இருந்த சமயம் 1939 என்னவோ, அந்த மகாமக குளக்கரையில் ஒரு பெரிய வீடு, குளக்கரை அங்கே குமரேசன் செட்டியார் அவங்க மனைவி வந்து சிவகாமி 2 பேரும் வந்து குழந்தை கிடையாது. ஆனால் வந்து அவங்க 2 பேரும் பண்ணுற ஒரு புனிதமான விஷயம் என்ன அப்படின்னா, தினமும் ஒத்த மாட்டு வண்டி அவங்க வீட்டில் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு ஆட்சியை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. காலையிலே வந்து அவர் குமரேசன் செட்டியார் என்ன பண்ணுவார்னா, மத்தியான சாப்பாட்டுக்கு யாராவது ஒரு சிவனடியாராவது எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு வந்து அவங்க திண்ணையில் உட்கார வச்சு அவங்க காலை சுத்தமாக அலம்பி அதை வஸ்திரத்தால் துணியால் தொடச்சிட்டு அவங்களுக்கு குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் வீட்டில் என்ன இருக்கோ அந்த உணவை கொடுக்காம அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த உணவை வந்து அவங்களுக்கு சமைச்சு போடுறது. வேலையாலாம் கிடையாது, ஆட்சி தான் சமைச்சு போடுவாங்க. சமைச்சு அவங்கள வயிறார போட்டு மனசார அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் இவங்களோட நோக்கம். இதுதான் அவங்களோட வேலையும் கூட. இப்படி இது நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நல்ல மழை, யாருமே இல்லை. இவருக்கு ரொம்ப வருத்தம், இன்றைக்கி யாருக்காவது சாப்பாடு போடாமல் நம்ம எப்படி சாப்பாடு எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு குளக்கரைக்கு ஓடுறாரு. பார்த்தா அந்த மழையில் மண்டபத்தில் ஒரே ஒரு சிவனடியார் இருக்கார். அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வாங்க சாப்பிட வரணும்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து உபசரிப்புலாம் பண்ணுறாங்க. அப்போ அவர்கிட்ட உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னதும், எனக்கு வந்து தண்டு கீரை சாம்பாரும் கீரை வந்து பொரியல் பண்ணி கொடுங்கன்றதும், பின்னாடி கீரை இவங்க தோட்டத்தில் இருக்குன்றதும் அவரே எடுத்துகிட்டு போயிட்டு பறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவரும் செட்டியாரும் சேர்ந்து பறிக்கிறாங்க. பறிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து ஆட்சி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பறிச்சுட்டு வந்து 2 பேரும் கொடுத்தது 2 பேரோட அந்த கீரையும் தனித்தனியாக சமையல் பண்ணுறாங்க. சமையல் பண்ணி அந்த சிவனடியார் கொடுத்தார் இல்லையா, அந்த கீரையை மட்டும் படையலுக்கு வச்சதும் அவருக்கு ஒரு எண்ணம், நம்ம சிவனடியார் அதனால் நம்ம கொடுத்த அந்த கீரையை வந்து இதுக்கு போட்டது தான் ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கார். இருந்தாலும் வந்து அவர் அதை வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு சாப்பிட்டு முடித்த உடனே அந்த ஆட்சிக்கிட்டு இருக்கிறார், எதுக்கு வந்து நான் பறித்து கொடுத்த கீரையை மட்டும் சமையலுக்கு பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னதும், இல்லை எப்போவுமே என்னோடய கணவர் வந்து எந்த செயல் செஞ்சாலும் சிவ 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 சிவன்னு சொல்லிட்டு தான் செய்வார்,
அதனால் வந்து அவர் கீரை பறிக்கும் போதே அது வந்து இறைவனுக்கு படைச்சதாக ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் சாதாரணமாக கீரை பறிச்சிங்க, அதனால் உங்களோட கீரையை தான் சாமிக்கு படைக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நைவேத்தியம் பண்ண பொருளாக திரும்ப சாமிக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான பக்தி உடையவங்க 2 பேரும். ஒரு நாள் வந்து இப்போ மகா சிவராத்திரி 4 கால பூஜையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே, ஆச்சு லைட்டாக எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு விழுந்துருவாங்க. இவரை உள்ள சிவகாமின்னு கத்திகிட்டே உள்ளே ஒன்றவரும் அவங்க மனைவி அப்படி கையில் தூக்கி பார்த்தவர் அவரும் சரிஞ்சு விழுந்துருவார். 2 பேருமே சிவபதம் அடைஞ்சிருவாங்க. பெரியவா சொல்லுவாங்க 2 பேருக்குமே அடுத்த பிறவின்றது கிடையாது, நேரடியாக சிவனையே தரிசனம் பண்ணி முக்தியும் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான விஷயம். நமக்கு வந்து எப்படிப்பட்ட கர்மாவையும் முடிவு கொண்டு வந்து நம்ம அடையக்கூடிய பதவின்னு சொல்லக்கூடிய வைகுண்டமோ அது கைலாயமோ நமக்கு எது கிடைக்கணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமானது. சரி சார், இது வந்து வைகுண்ட பதவியெலாம் கொடுக்கும்னு நீங்கள் சொன்னால் கூட நிறைய பேருக்கு நமக்கு வைகுண்ட பதவியாக தேவை, நமக்கு இப்போ இருக்கிற பதவியும் பணமும் தானே நம்மளோட நோக்கமாக இருக்கும், அதுதானே நம்மளோட பிரச்சனை தீக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம். அது வந்து அது உண்மை கிடையாது. இருந்தாலும் இந்த உலகத்தில் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி. அதனால் பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாதுல்ல. அதுக்கு அன்னதானம் எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஒரு 1600களில் நடந்த சம்பவம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்தது எனக்கு சரியாக நினைவில்லை, இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். ஒரு பண்ணையாரோட பையன், பண்ணையாருனால தெரியும்ல, அங்கங்கே இருக்கிற நிலத்தை அப்படியே பெரிய நிலம் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சில பேருக்கு வந்து அங்கங்கே பொழைச்சிக்கிறதுக்கு நிலம் கொடுத்துருக்குறாங்க. சில நிலம்லாம் வந்து இவரால் விவசாயம் பண்ண முடியாதெல்லாம் அப்படியே குத்தகை மாதிரி பார்த்துக்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துடணுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு நாள் திடீர்னு அந்த பண்ணையார் தவறி போயிடுறார். தவறி போனதும் ஒரு பையனுக்கு வந்து அப்பா அளவுக்கு விவரம் தெரியாதுன்னா அப்பா கைக்குள்ளேயே இருந்ததால் அந்த அளவுக்கு வந்து விஷயம் தெரியாததுனால எதெல்லாம் தன்னோட நிலம்னு தெரியும். ஆனால் யார்கிட்ட இருக்குது, எதெல்லாம் இனாமாக கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் நம்மள்கிட்ட பணம் தர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தெரியாது. இவர் எந்த நோட்டு என்ன எழுதி வச்சுருக்காரு எதுவும் இவருக்கு தெரியாது. அதனால் இவர் தவறி போனோடனே முடிஞ்ச வரைக்கும் மக்கள் அப்படி தானே இருப்பாங்க, அப்படியே அவன் யாரெல்லாம் வந்து புழக்கத்துக்கு வச்சுருக்காங்க அவன் சுருட்டிக்கிறான். போய் கேட்டால், இல்லைங்க உங்கள் அப்பா வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு, எங்கள் அப்பா வந்து பணம் வாங்கிட்டு இருக்காரு, அந்த பணத்தை கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பேன், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சாக்கு போக்கு சொல்லிடுறான். இருக்கிறது கொஞ்சம் சொற்பமான நிலம் வீட்டு பக்கத்தில் இருக்குது. சரி, இத்தனை நாள் அப்பாவோட தயவில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்கிட்ட இருக்கிற மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாருனா போயிட்டு வயலெல்லாம் சுற்றி பார்த்து கேட்டு ஒன்றும் நடக்காததுனால தானே வந்து தன்னோட கஷ்டத்தை போக்கிக்க, கொஞ்சம் பணக்காரர் தான் இருந்தாலும் உழைக்கலைன்னா அந்த காலத்தில் வாழ்கிறது கஷ்டம் தானே. மாடை ஏறு ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போய் ஏறு ஓட்டுறாரு. ரொம்ப வருத்தம், ஏன்னா அது வரைக்கும் அவர் ஏறுலாம் ஓட்டுறதை பார்த்துருக்காரு. ஒரு நாள் கூட அந்தளவுக்கு வேலை செய்யலாம், அந்தளவுக்கு ரொம்ப வசதியாக வாழ்ந்தவர். ஏற்றினதும் அவங்களோட மனைவி வந்து சாதம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த வீட்டில் இருந்து ஒரு சின்ன வாய்க்கால், அதாவது ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடும், அதுலேருந்து இறங்கி அந்த பக்கம்தான் இவங்களோட வயல் இருக்குது, போகணும். இப்படி வந்து இவங்க சாமி கும்பிட்டு இப்படி இவங்க வந்து உழுதுகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆச்சி சாப்பாடு கொண்டு வராங்க. சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்காக அந்த வாய்க்காலுக்குள்ளே இறங்கி கையை கழுவுவார். கையும் பாத்திரத்தையும் கழுவிட்டு நிமிந்து பார்த்தா அந்த வாய்க்கால் கரைய ஓரத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார், எப்போவுமே இவர் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் உண்டு, இருந்தாலும் இவர் உடனே கை கழுவிட்டு சாமியை பார்த்து, இறைவா நேற்று வரைக்கும் என்னோடய வாழ்க்கை, அதாவது போன வாரத்தை சொல்கிறார், வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கையாக இருந்தது, நான் என்ன தவறு பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரில் எத்தனையோ பேருக்கு இன்னும் தான தர்மங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய புண்ணியம் சேர்த்துருக்கேன், ஆனால் ஒரு புண்ணியம் கூட எனக்கு வந்து பலனை அளிக்கலையே, நான் வந்து இதாகிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறதையாவது நான் கரை சேரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுறாரு. மறுநாள் அதேமாதிரி அவங்க மறுநாள் வேலை பார்த்துட்ருக்காரு, சாப்பாடு கொண்டு வராங்க. அப்படியே வந்து கை கழுவுறாரு, சாப்பிட்டு வந்து கையை கழுவிட்டு சாமி கும்பிட்றாரு. இப்படி ஒரு 2-3 நாள் போகுது. ஒரு நாள் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விரைச்சிருக்கிறார். விரைக்கு வந்து மழை பெய்யணும், மழை பெஞ்சால் தான் நல்லது, ஏன்னா ஆற்றுல தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது, அந்த தண்ணி பத்தாது, ஏத்தம் இறைக்கணும்னா பல நாட்கள் ஆகும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், மழையை மட்டும் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடுறார். மழை அதே மாதிரி இவர் எதிர்பார்த்த வரைக்கும் அந்த நெல் வந்து விளையிற அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் விட்டு இதுமாரி வயலுக்கு வராரு. மறுபடியும் சாப்பிட்டுட்டு கை கழுவும்போது பிரார்த்தனை பண்ணுறாரு. ஒரு பிரார்த்தனை பண்ணுறதும் நடக்குது. இவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒருவேளை கடவுள் வந்து நம்மளோட பக்தியை ஏற்றுக்கிட்டார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாள் கையை கழுவிட்டு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். எங்கள் அப்பா வந்து யாருக்கு குத்தகை கொடுத்தாரு, யாருக்கு என்ன பண்ணார், நிலத்தோட இதெல்லாம் அடங்கின குறிப்பு ஏதாவது இருக்கா, இந்த நிலம்லாம் என்னதுன்னு தெரிகிற மாதிரி எனக்கு வந்து கருணை காட்டணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். வீட்டுக்கு போகிறார். அன்றைக்கி சரியான மழை, நல்ல மழை பெஞ்சது. சரி, வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான். வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் மனைவி வந்து எழுப்புறாங்க, காலங்காத்தால் வந்து எழுப்புறாங்க, ஏங்க இந்த மாதிரி
நம்ம ரூமில் ஒரு செவுரு விழுந்துருச்சு வாங்க அப்படின்னு போய் பார்க்குறாரு. செவுரு சரிஞ்சு விழுந்து கிடக்கிற செவுத்துலேருந்து பார்த்தா ஏதோ ஒரு சாக்கு பையில் சுருட்டி வச்சுருந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. என்னென்னு போய் எடுத்து பார்க்குறாரு. ஒரு சின்ன பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ளே உங்கள் அப்பா அவங்க சொத்து அடங்கின எல்லா குறிப்புகளையும் எழுதி வச்சுருக்கிறார். ஓலைகளில் எழுதுவோம்ல அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறார். எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப சந்தோஷம். நேராக அங்கே இருக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த இதை ஆட்சி பண்ணுறவங்க, ஆட்சியாளர்கிட்ட ஓடி இந்த மாதிரி இதெல்லாம் என் இடம், இவங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்குறாங்க, இதை கூப்பிட்டு விசாரித்து எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. தெரிஞ்சிருது, உண்மை என்னன்றது தெரிஞ்சிருது. பழையபடி எல்லா நிலமும் வந்துடுது. மறுபடியும் வசதியாகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், இது எப்படி அவருக்கு நடந்தது அப்படின்னா, நான் தினமும் அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற விநாயகர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணேன், அவரோட கருணையில் தான் நடந்ததும். உடனே மக்கள் கூட்டம் கூடிடுது. வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி தானே, நான் சொல்லுவேன்ல, நான் என்னோடய அனுபவத்தை சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது, வழிபாடு இருக்குது, பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் அதை முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு நடக்கும், நிறைய பேருக்கு நடக்காது. அதுக்கு சில காரணம் இருக்கலாம். அது என்னன்றதே இந்த கதையிலே சொல்லிடுறேன். நிறைய பேர் அதே மாதிரி போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. 1-2 பேருக்கு நடக்குது, ஆஹா ஓகன்றாங்க. மிச்சம் எல்லாரையும் இவருக்கு திட்டுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நானும் நான் நடையாக நடக்கிறேன், எனக்கு அவர் கருணை காட்டல அப்படின்னு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கும்போது ஒரு துறவி அந்த ஊருக்கு வருவார். உடனே ஏன்பா என்னாச்சு, ரொம்ப வேதனையாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு. இல்லை சாமி, இந்த மாதிரி நான் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது, மக்களுக்கெல்லாம் சொன்னேன், அவங்க ஏதாவது பிரார்த்தனை பண்ணாங்க, நடக்கலைன்னு சொல்லி எல்லாரும் என்னை ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னதும் இவர் ஒன்று அந்த துறவி தன்னோட ஞான திசையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு சரிப்பா, நீ எப்படி மக்களுக்கெல்லாம் சொன்ன அப்படின்னதும், இல்லை இந்த மாதிரி நான் பண்ணுவேன், சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நான் போய் சாமி கும்பிடுவேன், அப்படி என்னோடய கோரிக்கையை சொன்ன உடனே என்னோடய கோரிக்கை நிறைவேறிச்சு, அதனால் அந்த சாமிக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு தான். அப்போ அவர் சொல்லுவார், உண்மையிலேயே அந்த சாமிக்கு சக்தி இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம், உன்னோட கோரிக்கை நிறைவேறதுக்கு முக்கியமான காரணம் நீ தினமும் போட்ட அன்னதானம் தான் அப்படின்னு. நான் எங்கே சாமி அன்னதானம் போட்டேன், நானே சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு. அப்பா அவர் சொல்லுவார், இல்லைப்பா, உன் கையிலேருந்து சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தானே போய் கழுவுற, அந்த கையில் இருக்கக்கூடிய 1-2 சோத்து பருக்கைகளை அன்னைக்கு பசியில் இருக்கக்கூடிய மீன் சாப்பிட்றதால, அதோட அந்த பசி தீர்றதால உடனே அது அன்னதானமாக கணக்கில் எடுக்கப்பட்டு உன்னோட கோரிக்கை அத்தனையும் இறைவனால் நிறைவேற்றப்படுது. இங்கே பாதி பேர் 3/4 பேர் அதை பண்ணுறது கிடையாது இல்லையா, அதனால் அவங்களோட கோரிக்கை வெற்றாக இருக்குது. அவங்களோட கர்மாவில் 1% கூட குறையவே இல்லை. குறையாத கர்மாவை வச்சுருக்க யாருக்கும் அது நடக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த கதை வரும். இது ஏன்னா அன்னதானத்தை பற்றி ஒரு பெரிய கதை நிறையா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லி படித்தேன். இது ஏன் அப்படின்னா, நம்மளை தெரியாமல் நம்ம கையிலேருந்து விழுற அந்த சோத்து பருக்கை கூட ஒரு அன்னதானமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரும் கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னா, நீங்கள் எந்த வேண்டுதலை ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே தொடங்கிடு. என்ன தொடங்குறீங்க அப்படின்னா, ஒரு தூய்மையான மனசோட ஒரு இல்லாதவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது தான் உண்மையான அன்னதானம். அதை மனசறிஞ்சு கொடுக்கணும். அதாவது நமக்கு இருக்கிறத கொடுக்கக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ, இல்லை நம்மளால் நல்ல சாப்பாடு போட முடிஞ்சால் கூட, இல்லை நம்மள்ட்ட இன்றைக்கி இருக்கிறது இது போதும், என்ன தானம் தானே கொடுக்குறோம் அப்படின்ற அலட்சியம் கூடாது. அந்த தானம் தான் உங்கள் தலையெழுத்தே மாற்ற போகுது. அதனால் அதை ரொம்ப எப்படி செய்யணும், நேர்த்தியாகவும் பயபக்தியாகவும் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்லுவேன் அப்படின்னா, என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நான் இதை பல தடவை சொல்லிட்டேன். 2014லேருந்து 15 சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போனப்போ எனக்கு ரொம்ப பெரிய சில சிக்கல்லாம் இருந்தது. அப்போ நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன். என்னோடய சம்பளத்தில் நேரடியாக என்னால் அன்னதானம் பண்ண முடியாது. இந்த அன்னதான உண்டியல் இருக்கு இல்லையா, அன்னதானத்துக்கு இன்னும் தனியாக இருக்கும். அந்த இதுக்கு நான் என்னோடய சம்பளத்தில் 10% கொடுத்துறேன். எனக்கு என்னோடய கோரிக்கைகள்லாம் நிறைவேறணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா, பெரியவா அன்னதானத்தை பற்றி சொன்ன சில பதிவுகளெல்லாம் நான் பின்னாடி படிச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே கோவிலில் ஒரு குருக்கள் நான் அடிக்கடி சிவன் கோவில் போவேன். அப்போ அவர் சொன்னார், எதுனாலும் சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்ட்டு. அது எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா, சென்னைன்றதுனால பக்கத்துலேருந்து 3 மணி நேரம் தான் திருப்பதி. மாதத்தில் கரெக்டாக போயிடுவேன். கீழேருந்து நடந்து தான் போவேன். அந்த நம்ம பாத யாத்திரை போவோம்ல, அப்படி போவேன். ஃப்ரீ தர்ஷன் தான் போவேன். ஃப்ரீ தர்ஷனில் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு நின்று சாப்பிட்டுட்டு அந்த நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் இருந்துட்டு தான் வருவேன். அந்த 50,000த்தில் 5%, 10%, 5,000 ரூபா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை கொண்டு போய்ட்டு உண்டியலில் போட்டுருவேன். அப்போ மாதத்தில் போகிறது என்னாச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டேன். சில சமயம் எனக்கு நெருக்கடியாக இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் மதுரை வந்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னோடய சம்பளம் இருக்க ஏறிக்கிட்டே போச்சு. கடைசியாக நான் போடும்போது என்னோடய சம்பளம் 1,40,000 நினைக்கிறேன். 1,40,000 ரூபா அப்படின்னா 14%, 14,000 ரூபா. 10% 14,000 ரூபா நான் ரெடியாக எடுத்து வச்சுருவேன். அப்போ கடைசியாக ஒரு
ரூ. 1,00,000 என்னமோ சம்திங் நான் கொண்டு போய் போட்டேன். அதுதான் நான் கடைசியாக போட்டது. அதுக்கப்புறம் சில பல இதால் என்னால் அதை பண்ண முடியல. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு அனுஷத்துக்கும் நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க நிறைய முடியாதவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே ஒன்றும் இல்லை, அப்படியே மாற்றிக்கிட்டேன் ரிவர்ஸில், அவ்வளோதான். அதனால் திருப்பதி போகாமல் இங்கேயே சாப்பாடு நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதை என்னோடய பெரிய பையன் ஆத்விக் பிறந்ததும் அவன் கையால் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ சில மாதமாக வந்து நான் சரியாக அனுஷத்திற்கு இங்கேயும் இருக்க முடியல, ஊர்லேயும் இருக்க முடியாதால் என்னால் கொடுக்க முடியல. மறுபடியும் இன்றைக்கி நானும் ஆரம்பிச்சிடுவேன். என்னோடய கோரிக்கைகளும் நிறையா இருக்குது. இது மட்டுமே உங்களுக்கு வந்து போதுமா அப்படின்னா, இதை விட சில எளிமையான விஷயங்களும் இருக்குது. அதையும் நம்ம வந்து தானமாக கொடுக்கறது நல்லது. நீங்கள் வந்து நான் எல்லாேருக்கும் சொல்லும்போது சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, ஆதிசங்கரோட கதை சொல்லுவேன். கனகதாரா சோஸ்திரம் எப்படி வந்ததுன்னு. அந்த விஷயத்தில் ஒரு விஷயம் ஒரு சூட்சமம் இருக்குது. கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த அம்மா வந்து இப்போ ஆதிசங்கரர் வந்து ரொம்ப ஏழ்மையான, ஆதிசங்கரர் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஏழ்மையான்னு சொல்லிட்டேன், ஒரு 7 வயசுக்கிட்ட சன்னியாசம் ஏற்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி யாசகம், அதாவது உணவு மட்டுமே பிச்சைன்னு சொல்லணும். அதை அவர் அம்மா திருத்தமாக சொன்னாங்க. பிச்சைன்னு சொல்லக்கூடாது, பிச்சைனா எல்லாத்தையும் தானமாக வாங்குறது, அது பிக்ஷைன்னு சொல்லணும் அப்படின்னாங்க. அப்படி யாசகமாக உணவை மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அம்மா வந்து ரொம்ப வறுமையில் இருக்கவங்க, அன்றாடம் தன்னோட வீட்டுக்காரர் சமைக்கணும் அவங்க அப்படின்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பொருளை சம்பாரித்து வந்து கொடுத்தா தான் சமையலே நடக்கும். அப்படி சமையல் நடந்தால் தான் சாப்பிடவே முடியும். அந்தளவுக்கு அன்னாடம் காய்ச்சி அவங்க. அப்படி இருக்கப்போ யாசகம் கேட்டு வந்ததும் இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு நெல்லி மரம் இருக்கும். அதுலேருந்து உழுந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு காஞ்ச நெல்லியை கொண்டு வந்து அவர் தட்டில் போட்டுட்டு அழுவாங்க. இவ்வளோ இளமையான வயசில் அவர் வந்து தானம் கேட்டு வந்து நிற்கிறாரு. அந்த சாப்பாடை கூட போட முடியலன்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். அந்த நெல்லிக்கனியை பார்த்துட்டு அவங்க முகத்தையும் பார்த்து உடனே மகாலட்சுமி வேண்டி அவர் பிரார்த்தனை பண்ணுவார். நல்லா கவனித்து பாருங்கள். அவருக்கு தேவையான உணவை அவங்க போடலைனாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு உணவு பண்டத்தை போட்டாங்க. அப்படி போட்ட உடனே அவரோட மனசு இறங்குது. உள்ளே இருந்துக்கிட்டே அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆதிசங்கரர் வந்து அந்த அம்மாவுக்காக கனகதாரா சோஸ்திரம் பாடியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. பாடியிருக்கவும் போகிறதில்ல. கரெக்டு தானே? அதனால் சின்ன பொருளாக கொடுக்குறோம், பெரிய பொருளாக கொடுக்குறோம் இல்லை, மனம் வந்து நம்ம கொடுக்குறது. இந்த சம்பவத்தை நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சூட்சமம் பாருங்கள், அதுலேயே இருக்குது. எந்த உணவுப் பொருளை தானமாக கொடுத்தாலும் இறைவன் வந்து மனம் இறங்குவாருங்கிறது. அடுத்து 2வது வந்து தண்ணி தானம். தண்ணியை வந்து தானம் பண்ணணும். தண்ணி யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்லைன்னு சொல்லிட்டு அது மாபெரும் பாவம். இதுக்கு நிறைய சம்பவம் நானே சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சுலபமாக இன்னும் சில வழி சொல்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து மன இறுக்கமோ, சரியான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையோ, குழப்பமோ, பெரும் பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம தூங்கும்போது நம்ம தலைமாட்டுக்கிட்ட ஒரு சொம்பில் மூடி போட்டு ஒரு சொம்பில் தண்ணியை வச்சுருங்க. தண்ணியை வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணியை எந்த காரணம் கொண்டும் குடிச்சிடக்கூடாது. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு துளசி செடி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைமாட்டுக்கிட்ட நைட்டு இரவு வந்து ஒரு சொம்பில் மூடி தண்ணி வச்சுக்கங்க ஃபுல்லாக. காலைல எழுந்து குடிச்சிடக்கூடாது. அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் கட்டாயம் எல்லார் வீட்லேயும் ஒரு துளசி செடி வச்சுருக்கணும். ரொம்ப நல்லது. அந்த துளசிக்கு ஊற்றுங்க. இப்போ நீங்கள் துளசிக்கு தண்ணி ஊற்றின புண்ணியமும் சேரும். இப்படி தலைமாட்டுக்கிட்ட வச்சுருந்தோம்னா நம்ம அதீத குழப்பம், தேவையில்லாத சிந்தனை, நம்மளோட அந்த மன ஒருநிலைப்பாடு இல்லாமல் குழப்பத்திலேயே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாத மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே அங்கே தலைமாட்டுக்கிட்ட இருக்க தண்ணி அப்படியே அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும் அப்படின்னு பெரியவா சொல்கிறாங்க. அதை கொண்டு போய் நம்ம துளசி செடிக்கு ஊற்றுறது ஆகச்சிறந்த பரிகாரம். இதில் தண்ணியை வந்து தானம் பண்ணோம்னா ஒரு பக்தருக்கு வந்து கடனே தீர்ந்துருக்கும். பெரியவா வந்து தண்ணியை மட்டும் தானம் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் இதை பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த இது வேணாம். அதுக்கு பதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பானகம் தெரியும் தானே? யூடியூப்பில் கூட போய் பாருங்கள். பானகம் எப்படி தயார் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, வெல்லமோ சர்க்கரையோ தண்ணியில் போட்டு கொஞ்சமாக சுக்குப்பொடி போட்டு தயார் பண்ணுறது பானகம். இந்த பானகத்தையோ இல்லை மோர் இருக்குது இல்லையா, தயிர் வந்து கடைஞ்சி வெண்ணெயை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வர மோர், தயிர் கிடையாது மோர், இதை ரெண்டையும் ஒரு பிரதோஷத்துலேயோ இல்லை ஒரு சனிக்கிழமையோ இல்லை ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி, நல்லா கேட்டுக்குங்க, பிரதோஷம் இல்லைன்னா ஒரு துவாதசி, அன்னதானம் பண்ணுறதுக்கு சிறந்த நாள் துவாதசி, எந்த தானம் பண்ணுறதுக்கும் சிறந்த நாள் வந்து துவாதசி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி இல்லைன்னா சனிக்கிழமை. இந்த பானகத்தையோ மோரையோ மத்தியான வேளையில் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ஆகச்சிறந்த பரிகாரம். நீங்கள் என்ன வேண்டுதல் கோரிக்கை வைக்கிறீங்களோ இதை வந்து தொடர்ந்து கொடுக்க முடியலனாட்டும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு தடவை, சனிக்கிழமை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, அப்பயாச்சும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சனிக்கிழமையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து
ஒரே விஷயத்தில் கோடீஸ்வரன் ஆகணும்னு பிரார்த்தனை வச்சா கூட நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த பரிகாரத்தை ஒருத்தங்க சொன்னாங்க. அப்படிலாம் வந்து நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட பிரார்த்தனையெல்லாம் வைக்கணும்னு நான் சொல்ல வரல. நம்மளோட நியாயமான கோரிக்கை எத்தனையோ இருக்கும்ல. ஒரு சொந்த வீடு வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், பண பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரி எத்தனையோ நியாயமாக நம்ம சக்திக்கு உட்பட்ட கோரிக்கைகள் இருக்குல்ல. அந்த மாதிரி கோரிக்கைகள் இதை பண்ணலாம். இதை வந்து நான் சித்திரை திருவிழா மதுரையில் வரும்போது பண்ணியிருக்கேன். இது பல கோரிக்கைகளுக்கு இதை வந்து ஆகச்சிறந்த பரிகாரம். இதை வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கும்போது சாய்பாபா கோவில் இருக்கும், அந்த கபாலீஸ்வரர் கோவில் ஸ்ட்ரீட்டில் இருக்கும். வியாழக்கிழமைகளில் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன். அடுத்து 3வது என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக இது வந்து பரிகாரம்னு சொல்லக்கூடாது, தானம்னு சொல்லணும். ஏன்னா பரிகாரம்னு பேசுறதுனால பரிகாரம்னே வந்துடுது எனக்கு. விஷய தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மேலே சொன்ன 2 தானத்தையும் நம்மளால் கொடுக்க நமக்கு சக்தி இல்லைன்னா கூட விஷய தானம்னு ஒன்று இருக்குது. விஷய தானம்னா ஒன்றும் கிடையாது, கடவுளை பற்றின நல்ல கதைகளை, உபன்யாசத்தை, நல்ல விஷயத்தை, மந்திரத்தை, வழிபாட்டை, பூஜை முறைகளை ஒருத்தங்களுக்கு சொல்கிறது விஷயதானம். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் சொல்கிறது விஷயதானம். இந்த தானத்துக்கு ஆகச்சிறந்த புண்ணிய பலன் இருக்குது. மேலே சொன்ன 2ஐயும் நம்மளால் செய்ய முடியலனா கூட இதை செஞ்சாலே நமக்கு பெரிய புண்ணியம் சேரும். நான் இப்போ உங்களுக்கு பெரியவா பற்றின கதைகள் சொல்கிறேன், ஏகாதேசி பெருமாள் பற்றின கதைகள் சொல்லுவேன், ராமர் பற்றின கதைகள் சொல்லுவேன், அன்னதானத்தை விளக்கக்கூடிய கதைகள் சொல்லலாம். இது எல்லாமே ஒரு தானம். தானத்தில் 33, 42 ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதில் விஷயதானம்னு ஒன்று இருக்குது. விஷயத்தை ஆன்மீகத்தை உபன்யாசமாக பண்ணுறது. உபன்யாசம்னா தெரியல, கோயிலில் உட்காந்து நம்ம வந்து கேட்குறவங்களுக்குலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இப்போ நம்ம யூடியூப் மூலமாக பண்ணுறோம். என்னோடய வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு முக்கியமான காரணம் இது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து புண்ணியத்தில் தான் வருமானம் வரணும் அப்படின்னு நினைப்பேன். புண்ணியத்தில் தான் நம்ம வந்து எந்த விஷயத்தை பண்ணாலும் அது அழியாது அப்படின்னு நான் நம்புகிற ஆள். அதனால் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறத நான் சொல்லலை. நீங்கள் வந்து பரிகாரம் சொல்கிறது வந்து புண்ணிய பலன்னு நினச்சிடாதீங்க. பொதுவாக இப்போ நம்ம வந்து மகாபாரதத்துலேருந்து ஒரு கதையை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து புண்ணிய பலன். கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த பெருமைகளை பற்றி சொல்கிறோன்னா அது வந்து புண்ணிய பலனை கொடுக்கும். இப்போ பெரியவாவை பற்றி சொல்கிறோம், ஒரு சிவ மந்திரத்தை பற்றி சொல்கிறோம். அப்படி அதை விட்டுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்று பரிகாரம் இருக்குல்ல, தாந்திரிக பரிகாரங்கள், அதெலாம் அந்தளவுக்கு பலன் தருமானு எனக்கு தெரியல. அதை விட இதுதான் சிறந்தது. நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூந்தாளம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான இவர் கிருஷ்ண பக்தர். அவருக்கு வந்து ஒரு இது எழுதிட்டுருக்கார், ஒரு உரை எழுதிட்டுருக்காரு, ஒரு குறிப்பு கதை ஒன்று எழுதிட்டுருப்பார், ஒரு கிருஷ்ணனோட பெருமைகளை பற்றி எழுதிட்டுருப்பார். அப்படி எழுதிட்டுருக்க அந்த குறிப்பு பேர் வந்து சந்தன கோபாலம் அப்படின்னு சொல்லி வரும். அதோட பேர் கரெக்டாக எனக்கு நினைவில்லை. அது என்னென்னா அதில் வந்து என்ன அவர் சொல்லணும் அப்படின்னா, வைகுண்டத்தை பற்றி எழுதணும். வைகுண்டம் இப்படி இருக்கும், மக்கள் வந்து விஷ்ணுவோட சரணடைஞ்சால் வைகுண்ட பதவி கிடைக்கும்னு அவர் சொல்ல வரார். இப்போ அந்த வைகுண்டத்தை பற்றி எழுதணும். ஆனால் வைகுண்டத்தை இவர் பார்த்ததில்லை. இப்போ நம்மளுமே வைகுண்டம் பார்த்ததில்லைல்ல. இப்போ நம்ம ஏதோ ஒரு இதை பற்றி கேட்டோம்னா, நம்ம தெரிஞ்ச ஊரை பற்றி கேட்டோம், தெரிஞ்ச இடத்த பற்றி கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம் இப்படி இருக்குங்கன்ட்டு. வைகுண்டத்தை அவர் பார்த்தது கிடையாது. ஆனால் வைகுண்டத்தை பற்றி எழுதணும்னு சொல்லி அவர் எழுதுகிற எதுவுமே அவருக்கு திருப்தி தரல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. எப்படியாச்சும் வைகுண்டத்தை பற்றி எழுதணும்னு சொல்லி அதே சிந்தனையாக இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவுனா பெரிய கதவுகள், தங்கத்தால் வேயப்பட்ட கதவு, 2 காவலாளி நிற்கிறாங்க. இவர் அப்படியே உபசரிக்கிறாங்க. நீங்கள் யார் என்னன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க. இவர் உடனே கதவை திறந்தோடனே உள்ளே போகிறாரு. உள்ளே போக 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 ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அவர் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த கதவை மூடுறவங்கள்ட்ட, நீங்கள் யாருப்பா, என்னையே இவ்வளோ உபசரிக்கிறீங்களோ, உங்களை பார்த்ததே கிடையாது. ஆமாம், இந்த இடம் என்ன இடம் அப்படின்னா, இதுதான் சாமி வைகுண்டம், நீங்கள் வைகுண்டத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னதும் அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னதும், நாங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய 2 மரம், நீங்கள் தினமும் வந்து பாகவதம்னா ஒன்றும் கிடையாது, பெருமாளோட அவதாரங்கள் பெருமைகள்லாம் பற்றி படிக்கிறது தான் பாகவதம். பாகவதம் பொதுவாக 7 நாள் கேட்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் 7 நாள் படித்த அந்த பாகவதத்தை கேட்டோம். இன்றைக்கி வந்து உங்கள் புண்ணியத்தால், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த புண்ணியத்தால், பாகவதம் கேட்டதால் எங்களுக்கு வந்து பெருமாளோட வைகுண்ட பதவியான அவரோட வாயில் காக்கிற பதவி கிடச்சிச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கனவுலேருந்து முடிச்சு எழுந்து பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் இருக்க 2 மரமும் முறிஞ்சு விழுந்திருக்கும். சில பேர் அதை வந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கனவு கண்டது பொய் கிடையாது. அந்த 2 மரமும் இறந்து போச்சு. இப்போ வந்து அந்த மரத்தோட ஆன்மா தான் அங்கே உயிராக இருக்குது, வைகுண்டம் போயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. இது வந்து அந்த அளவுக்கு உண்மை.
நான் திரும்பவும் சொல்கிறேன், பாகவதம் நீங்கள் வந்து ஏகாதசி, ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வரும். ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து பெருமாள் கதைகள், நீங்கள் வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட கதைகளையோ மந்திரத்தையோ இல்லை வழிபாடுகளையோ பற்றி கேளுங்க. ரொம்ப நல்லது. நான் சொல்கிறது தான் இல்லை, நிறைய பேர் ஆன்மீகத்தில் நிறைய ஆன்மீக கதைகள் சொல்கிறாங்க. நிறைய ஆன்மீக உண்மையிலேயே வந்து இந்த பரிகாரத்தை பின்னாடி போகாமல் வழிபாடு மந்திரம் அது பின்னாடி போகக்கூடிய எத்தனையோ சேனல்லாம் இருக்குது. அதனால் அதில் கூட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பகவத்கீதையை வச்சுருந்தாலோ இல்லை பெருமாள் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தாலோ இல்லை படித்த கதையாக இருந்தால் கூட பரவாயில்ல, திரும்ப படிக்கிறதோ கேட்குறதோ ஆகச்சிறந்த புண்ணியம். இது கொடுக்குற அளவுக்கு புண்ணிய பலனை வேறு எதுவும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இருக்கிறதுலே சுலபமான ஒரு வழி சொல்கிறேன் நான். நம்மளோட பாவங்களும் குறையும், அதே நேரத்துக்கு நம்மளோட எல்லா வேண்டுதல்களையும் இது வந்து நடத்தி வைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வர்ண தானம்னு சொல்லுவாங்க. ஸ்வர்ண தானம்னா, சொர்ணம்னா தங்கம், பொதுவாக தங்கத்தை தானம் கொடுக்கறது நம்மளோட எத்தனை பிறவியில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான பாவத்தை கூட முடிவு கொண்டு வரும். ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கோ இல்லை மற்ற நேரத்துக்கோ தங்கத்தை வந்து நம்ம தானமாக கொடுக்கறது நல்லது. இல்லை கோவிலுக்கு வந்து கொடுக்கறது சிறப்பு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஒருத்தரை நம்ம வந்து, இப்போ நான் வந்து போன ஜென்மத்தில் ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயிர் வந்து அந்த இறந்து போகிற அந்த நிமிடங்கள் துடிச்சிருக்கும் இல்லையா, வலியால் வேதனையால், தன்னோட குடும்பத்தை நினச்சி மற்றவங்களை நினச்சி, இந்த மாதிரி ஒரு மனிதரை நான் கொலை பண்ணிட்டேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அவர் வந்து தன்னோட குடும்பத்தோட சூழ்நிலை நினச்சி இப்படி நடந்துருச்சு நமக்கு, இப்போ இனிமேல் நம்ம குடும்பம் எப்படின்னா ஆகும் அப்படின்லாம் வேதனைப்படுவோம்ல. அந்த ஒரு 10 செகண்டுனா கூட ஒரு வேதனை மனசில் ஓடிக்கும்ல. அந்த வேதனையை இந்த பிறவியில் யார் அதை செஞ்சாங்களோ அதை வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தோஷத்தோட வீரியம் அப்படி இருக்கும். இதை கூட குறைக்கக்கூடிய போக்கக்கூடிய சக்தி வந்து சொர்ணத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கத்தை தானமாக கொடுக்கும்போது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நான் மேலே சொன்ன எல்லா தானத்துக்கும் இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு தானத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லணும் இல்லையா, அதில் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை தானமாக கொடுக்கலாம். ஒரு வேலை இல்லை சார், நானே கஷ்டப்படுறேன், நானே பிரச்சனையிலேருந்து வெளில வரணுன்னு தான் வந்து பரிகாரம்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் போய் தங்கத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் ஏன் அப்படி இருக்க போகிறேன்னு நினைக்கிற நபராக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொன்றை பூ இருக்கு இல்லையா, கொன்றை பூ கேள்விப்பட்டிருப்பீங்களா, கொன்றை பூன்னு இல்லை கூகுளில் கூட பாருங்கள். கொன்றை மலரை வந்து பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு சூடிக்கிறதுக்கு கொடுத்தீங்க. அது கொன்றை மலர்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது தங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க. தங்கத்தை சிவபெருமானுக்கு தானமாக கொடுத்த முழு புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய மலர் கொன்றை மலர். ஒரு பிரதோஷ காலத்தில் ரொம்ப விசேஷம். அவர் கொன்றை மலர் வச்சுக்கிறது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக. அதனால் அந்த சமயத்தில் கொடுக்குறது, அது அந்த சமயம்தான் இல்லை, பிரதோஷம் விசேஷங்கிறதுனால. அதே மாதிரி பிரதோஷ காலத்தில் விபூதி வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி வில்வம் கொடுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆகச்சிறந்த தானத்தில் ரொம்ப பெரிய தானம். இதில் வந்து அடுத்த தானம் எண்ணெய் தானம் தான் சொல்ல போகிறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த எண்ணெய் தானம் அடுத்து எண்ணெய் தானம் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையான தானம், ஆனால் வந்து பெரும் பலன்களை கொடுக்கக்கூடிய. எப்படி சொர்ண தானம் மாதிரி அதேமாரி எண்ணெய் வந்து நம்ம குலதெய்வம் கோவிலேருந்து எந்த கோவிலுக்கும் நீங்கள் வந்து எண்ணெயை தானமாக கொடுக்கலாம். கடைசியாக பசுமாட்டை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லை சார் எனக்கு பசுமாட்டெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு பசுமாட்டை தானம் கொடுத்தா 21 தலைமுறையை வந்து காப்பாற்றக்கூடிய பெரும் புண்ணியம் சேர்ந்துடும். அதாவது நம்ம போட்டு வைக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி எப்போ வேணால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், குறையவே குறையாது. அந்த 21 தலைமுறை தீர்ற வரைக்கும் அந்த ஒரு பசுவை தானமாக கொடுத்தோம்னா அந்த புண்ணிய பலன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடாக எந்த ஒரு பாவமும் வரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்னால் அதெல்லாம் முடியாது, கவலையே படாதீங்க. பசுவுக்கு தேவையான உணவை ஒரு அமாவாசையிலையோ இல்லை ஒரு பௌர்ணமியிலோ, அமாவாசையில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தேவையான உணவுனா என்ன, அதுக்கு புண்ணாக்கோ இல்லை வைக்கோலோ இல்லை வந்து ஏதோ ஒரு உணவு வந்து ஒரு மாதம் வர அளவுக்காவது வாங்கி கொடுங்க. ஒரு நாள் கொடுக்கறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பருக்கை கொடுத்தா கூட பெரிய புண்ணியம், அதில் மாற்று கருத்து வேண்டாம். ஆனால் நம்ம கொடுக்குற விஷயம் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி, ஒரு நாள் நம்ம ஒரே ஒரு நிமிஷம் மந்திரம் சொன்னால் மாறிடுமா அப்படின்னா அதுக்கு ஆன்ம பலம் அதிகமாக வேணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம அங்கே கொடுக்க இங்கே நம்ம வாழ்க்கை மாறும். அப்போ ஒரு தவிடு வாங்கி ஒரு மாதம் இருக்கிற மாதிரி கொடுக்கலாம், புண்ணாக்கு வாங்கி ஒரு மாதம் இருக்கிற மாதிரி கொடுங்க. இது மாதிரி பசுவுக்கு தேவையான உணவு, ஏன்னா பசுவில் 33 கோடி தேவர்களும் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதாவது 33 கோடி தேவர்கள் தான், அந்த 30 முக்கோடின்னு சொல்லுவாங்க. அந்த 33 வகையான தேவர்களும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கடவுள்களும் வசிக்கக்கூடிய ஒரே ஜீவராசி வந்து பசுவாக வந்து ஒரு பிறவி எடுக்கிறதுக்கே குறைஞ்சது வந்து 26,000 பிறவியை கடக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இருந்தால் தான் பசுவாக இருக்க முடியும்.
இந்த பசுவுக்கு. நான் மேலே சொன்ன எல்லா தானத்தையும் ஏதோ ஒன்றை கடைப்பிடிச்சா கூட நம்மளோட கோரிக்கை இறைவன் முன்னாடி வைக்கும்போது இறைவன் வந்து அதை உடனே கன்சிடர் பண்ணுவார், உடனே அதை தீர்க்கறதுக்கான வழியை கொடுக்குறார். இது கொடுப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை, கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோடய அனுபவத்தில் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக படித்த ஒரு 2 மெயில், ரொம்ப பெரிய மெயில், அதில் அவங்க சொன்னது இதுதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சால் கூட எனக்கு நடக்க மாட்டேங்குது. முதல்ல உங்களுக்கு நடக்கணும்னா உங்களோட புண்ணிய பலன் உங்களோட கர்ம பலனோட அதிகமாக இருக்கணும். இப்போ கர்ம பலன் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அது நிறைவேற தாமதமாகிட்டே போகும். ஏன்னா உங்கள் புண்ணிய பலன் அதிகமாக இருக்கும்போது உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறதுக்கு தாமதமாகாது, உடனே நடக்கும். அதோட எதை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்யணும். கடமைக்கு செய்கிற எதுவுமே பலன் தராது. நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக செய்யுங்க, நிச்சயமாக பலன் தரும். பெரியவாவை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணி பாருங்கள், 100% வெற்றி கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.